தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் முன்னாள் பெண் அமைச்சர் தனக்கு தொல்லை கொடுத்த அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று தெரிவித்தார். இந்தியா மீதான வரியை அமெரிக்கா உயர்த்திய நிலையிலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி விதிப்பு 5 மற்றும் 18% மட்டுமே இருக்கும் என்று அறிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்துள்ளனர் என்றும் விரைவில் சட்டப்பேரவை கூட்டப்பட்டு இது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு வகையான வரி விதிப்புகள் அதிகப்படுத்தப்பட்டன. பல்வேறு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அந்த வரி விதிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட அத்தனை எதிர்க்கட்சி நிதியமைச்சராக பதவி வகித்தவர்களெல்லாம் குறை கூறிய பொழுது மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல்வேறு வரி விதிப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தின் மூலம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது மிக சிறந்த வளர்ந்து கொண்டிருக்கிறது.